சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஒரு விழா. கவியரசர் கண்ணதாசன் அங்கு சென்று உரையாற்ற வேண்டும். அவர் தாமதமாக வந்தார். தாமதமாக வந்ததும் மாணவர்கள் எல்லோரும் எழுந்து நின்று லேட் கண்ணதாசன், லேட் கண்ணதாசன் என்று எல்லோரும் உரக்க கத்தி கூச்சலிட்டு ஆரவாரப்பட்டார்கள். அதாவது கேலி செய்வது போல் இருந்தது. ஆனால் கவியரசர் அதை எப்படி எடுத்துக்கொண்டிருக்கிறார் பாருங்களேன். அதுதான் சிந்தனையாளர்கள், அறிவுள்ளவர்களுடைய செயல். எப்பொழுதுமே தன்னை கேலி செய்கிறார்கள் என்பதற்காக மனம் தளராமல் எப்படி பேசியிருக்கிறார் தெரியுமா? நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் நீங்கள் எல்லோரும் லேட் கண்ணதாசன் என்று சொன்னதற்கு என்றார். அதாவது ஒரு மனிதன் தன்னுடைய இறப்பிற்கு பின்னர் தான் அவருக்கு லேட் என்ற அடைமொழி வரும். ஆனால் நான் உயிருடன் இருக்கும் பொழுதே எல்லோரும் என்னை லேட் கண்ணதாசன் என்று சொல்லுகிறீர்கள். நான் மிகவும் பாக்கியம் செய்தவன் என்று சொன்னாராம் கவியரசர் கண்ணதாசன். எப்பொழுதுமே சிந்தனையாளர்களும் ஞானிகளும் மிகுந்த அறிவு படைத்தவர்களும் எந்த ஒரு புண்ணாக்கும் சொல்லையும், அதாவது புண்படுத்தும் சொல்லையும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவே மாட்டார்கள். எல்லாவற்றையும் இலகுவாக எடுத்துக்கொள்வார்கள். இப்படி எல்லோருமே இலகுவாக எடுத்துக்கொண்டால் இந்த பிரபஞ்சத்தில் ஏதேனும் குழப்பமோ கூச்சலோ சண்டையோ இருக்குமா? சற்று சிந்தித்து பாருங்கள் அன்பர்களே.